ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரூரில் தாவேக பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஐஜி அஸ்ரா கர்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூர் பெருந்துயர சம்பவத்தை தொடர்ந்து அரசியல் கட்சிகளின் கூட்டங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் இவ்வாறு உத்தரவு பிறப்பித்தார். கரூர் சம்பவத்தில் தாவேகாவினரின் செயல்பாடு குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதி, கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு எனவும் நீதிமன்றம் இதை கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது, பொறுப்பை தட்டிக்கழிக்க முடியாது என தெரிவித்தார். கூட்டத்தில் பெண்கள், குழந்தைகள் பலர் பலியான நிலையில் கட்சி தொண்டர்களை, ரசிகர்களை பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு ஓடிய தாவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை எனவும் நீதிபதி விமர்சித்தார். மேலும் தாவேக தலைவர் விஜய் பயணித்த பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டதாக வெளியான வீடியோவை சுட்டிக்காட்டிய நீதிபதி, பேருந்து விபத்து தொடர்பாக வழக்கு பதிய என்ன தடை? காவல்துறை தனது கைகளை கழுவிவிட்டதா? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா என கேள்வி எழுப்பினார். வழக்கு பதிவு செய்து பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா என கேள்வி எழுப்பிய நீதிபதி, நீதிமன்றம் கண்மூடி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் காட்டமாக தெரிவித்தார். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.